பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. இன்றைய தினம் உலகமெங்கும் புனித வெள்ளியாக குட் ஃப்ரைடே என்று சொல்லி கொண்டாடப்படுகிற தினமாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் சிலுவை. வாசிக்க கேட்போம். லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின் செல்ல வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சிலுவை, அதிலும் அரை சிலுவை தான். சீரேனே ஊரானாகிய சீமோன் பாதி வழியிலே அந்த சிலுவையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை சுமப்பதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டு அவருடைய சிலுவையை அவன் சுமந்து கொண்டு அவருக்கு பின்னே செல்கின்றான். வாசிக்க கேட்போம். மத்தேயு 27:32. சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பாதி சிலுவை தான். ஆனால் பரலோகம் நமக்கு 3 சிலுவைகளை கொடுத்திருக்கிறது. முதலாவது இப்பொழுது வாசித்த லூக்கா 14:27 நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய சுயத்தை நாம் வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. நம்முடைய சிலுவை என்பது இங்கே எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்மையே வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. சுயத்துக்கு மரித்தலை குறிக்கிறது. அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அதாவது நம்முடைய அயலானுடைய பாரத்தை நாம் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது என்னவென்று சொன்னால் வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதிய நிருபம் 2:15-16. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அல்லேலூயா. வெறும் வாய் வார்த்தையினாலே இரக்கம் காட்டாமல் கிரியைகளினாலே தன் அயலானுக்கு இரக்கம் காட்டுவதுதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. மூன்றாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13:13. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை என்பது அவமானத்தின் அடையாளம், நிந்தையின் அடையாளம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரை நோக்கி போக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5:41 வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவித்ததினாலே சீஷர்கள் அடிக்கப்பட்டு வெளியே துரத்தப்படுகிறார்கள் சனகரின் சங்கத்தை விட்டு. கிறிஸ்துவின் நாமத்திற்கென்று பட்ட அவமானத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வெளியே சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நிந்தை, அதாவது கிறிஸ்துவின் சிலுவையை நாம் சுமப்பது என்னவென்று சொன்னால் அவருக்காக நாம் பாட அனுபவிக்க வேண்டும். அவருடைய நாமத்திற்கென்று நாம் அவமானப்படவும் நிந்தை அனுபவிக்கவும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 3 சிலுவைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் இந்த 3 சிலுவையும் சுமக்கிற அனுபவத்தை பெற்றால்தான், உடையவர்களாய் இருந்தால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீஷர்களாக இருக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சொல்வோம், நாம் கர்த்தருடைய சீஷர்களாக இருக்கிறோமா அல்லது கர்த்தருடைய பக்தர்களாக இருக்கிறோமா என்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. God bless you all.